விக்ரம், எப்போ வந்தீங்க? இன்னைக்கு நம்ம சப் பிரான்ச்சில் எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணிட்டேன். ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு விக்ரம். நாம 2 பேரும் இன்னைக்கு டின்னருக்கு வெளியே போலாமா என்று சுரபி லேசாக சிரித்தபடி முகத்தில் சந்தோஷத்துடன் கேட்டாள். அவள் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்துவிட்டு விக்ரமிற்கு வேறு எந்த யோசனையுமே வரவில்லை. அவளை பார்த்து லேசாக சிரித்துவிட்டு போலாம் என்று சொல்லி எழுந்தான். அப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நீ சமாளிச்சிடு. உன்னால எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் என்று விக்ரம் கண்ணை பார்த்து சொன்னாள். கண்டிப்பா நான் பார்த்துக்கிறேன் என்று விக்ரமை பார்த்து நம்பிக்கையுடன் சிரித்தபடி சொன்னான் கண்ணன். அதன் பிறகு விக்ரமும் சுரபியும் அங்கிருந்து கிளம்பி சென்று அதே தெருவில் இருந்த ஸ்டார் சிட்டி ரெஸ்டாரண்டிற்கு சென்றார்கள். அங்கே தங்களுக்கென ஒரு தனி மேஜையில் 2 பேரும் உட்கார்ந்து டின்னர் ஆர்டர் செய்தார்கள். சுரபியின் முகத்தில் சந்தோஷம் நிறைந்திருந்தது. அவள் அடிக்கடி விக்ரமை பார்த்து சிரித்தபடி உட்கார்ந்திருந்தாள். இருவரும் சாப்பாடு ஆர்டர் செய்துவிட்டு ஜன்னல் வழியாக எதிரே இருந்த வணிக கட்டிடத்தில் இருந்த மக்கள் நடமாட்டத்தை பார்க்க முடிந்தது. அது சுரபி ஜுவல்லரி குழுமத்தின் ஆபீஸ். ஸ்டார் சிட்டி திட்டத்தின் கடைசி விளம்பரத்திற்கு பிறகு சுரபி ஜுவல்லரி குழுமத்தின் சைன்போர்டு தொங்கவிடப்பட்டது. ப்ரொடக்ஷன் செயின் மற்றும் சேனல் சேஞ்ச் முழுவீச்சில் இருந்தது. எல்லாம் சுமூகமாக நடந்து கொண்டிருப்பதனாலேயே சுரபிக்கு பயங்கர சந்தோஷம் ஏற்பட்டது. இது அவளுடைய கனவு. அவளுடைய கனவை தன் கணவன் நிறைவேற்றும் போது எப்படி மகிழ்ச்சி அடையாமல் இருப்பாள்? ஆனால் விக்ரமின் முகம் இன்றைக்கு ஏதோ பொலிவில்லாததைப் போல இருந்தது. சுரபி அவனை பார்த்து எதையோ பேச வர, அப்போது டேபிளில் வைக்கப்பட்டிருந்த விக்ரமின் போனுக்கு சுபிக்ஷாவிடமிருந்து கால் வந்தது. அதை பார்த்ததும் டக்கன சைலண்ட் மோடில் போட்டுவிட்டு மீண்டும் சாதாரணமாக மெனு கார்டில் வேறு ஏதாவது ஆர்டர் செய்யலாமா என்று பார்த்து கொண்டிருந்தான். அப்போது மீண்டும் அவனுக்கு சுபிக்ஷாவின் நம்பரில் இருந்து கால் வர, இந்த முறை காலை கட் செய்து விட்டான் விக்ரம். எதிரில் உட்கார்ந்து அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சுரபிக்கு இதயம் படபடவென அடித்துக் கொண்டது. விக்ரமிடம் இதை பற்றி கேட்கலாமா? அப்படி கேட்டால் தான் சந்தேகப்படுவதாக தப்பாக நினைத்து விடுவானோ என்ற பயமும் அவளுக்குள் இருந்தது. ஆனால் நடப்பதையெல்லாம் பார்த்து அவளால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. மீண்டும் 3வது முறையாக சுபிக்ஷாவிடமிருந்து கால் வர, சுரபி ஒரு 2 மினிட்ஸ் இதோ வந்துடுறேன் என்று சொல்லி போனை எடுத்துக்கொண்டு தள்ளி சென்றவன், உனக்கு என்ன பிரச்சனை சுபிக்ஷா? எதுக்கு தேவையில்லாம எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க என்று கோபமாக கேட்டான். மைசூர்ல நீ இருந்த இடத்துல ஏதோ பாம் பிளாஸ்ட் நடந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு எதுவும் ஆகலையே என்று கேட்க, விக்ரம் குழப்பத்துடன், அது எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்டான். நீ முதல்ல சொல்லு, உனக்கு எதுவும் ஆகலைல என்று சுபிக்ஷா மீண்டும் கேட்க, ஏன் பாம் பிளாஸ்ட் ஆனது தெரிஞ்ச உனக்கு எனக்கு எதுவும் ஆகலைன்னு தெரிஞ்சிருக்காதா என்ன? இதை ஒரு சாக்கா வச்சு என்கிட்ட கால் பண்ணி பேசலாம்னு நினைச்சியா என்று கேட்டான் விக்ரம். விக்ரம், அந்த விஷயத்தை கேட்டது எனக்கு எவ்வளவு கஷ்டம் ஆயிடுச்சு தெரியுமா? எனக்கு இப்போ உன்னை உடனே பார்க்கணும், நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் வர்றேன் என்று சொல்ல, விக்ரம் பயங்கரமான கடுப்பில், சுபிக்ஷா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியும் நீ திரும்ப திரும்ப இப்படி நடந்துக்கிறது எனக்கு சரியா படல. நான் என் ஒய்ஃபோட டின்னருக்கு வெளியே வந்திருக்கேன். எங்களோட ரொமான்டிக் டைமை தேவையில்லாம கடுப்பேத்தி மாத்திடாத என்று வேண்டுமென்றே அவளை கடுப்பேத்துவதைப் போல சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் விக்ரம். அந்த வார்த்தைகளை கேட்டதும் சுபிக்ஷாவுக்கு பயங்கர கடுப்பானது. கோபத்தில் காலை தரையில் மிதித்துவிட்டு மீண்டும் ஒரு முறை விக்ரமுக்கு டயல் செய்ய, இப்போது அவனுடைய போன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. அது சுபிக்ஷாவுக்கு இன்னும் கடுப்பாக அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் தன்னுடைய ரூமில் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தாள். விக்ரம் மீண்டும் வந்து சுரபியிடம் உட்கார, அந்த நேரத்தில் அவர்கள் ஆர்டர் செய்த ஃபுட்டும் வந்து சேர்ந்தது. இருவரும் அமைதியாக உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்க, சுரபி கொஞ்சம் தயங்கிக் கொண்டே அவனை பார்த்து, விக்ரம், உனக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? ஏதாவது உடம்பு சரியில்லையா? எதையோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க என்று கேட்டாள். விக்ரம் அவளை பார்த்து லேசாக சிரித்துவிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் என்று சொன்னான். ஆனால் விக்ரமின் புன்னகையில் உண்மை இல்லாததை பார்த்து சுரபிக்கு சந்தேகம் வந்தது. சுபிக்ஷா அவர்களுடைய வாழ்க்கையில் வந்ததிலிருந்து தனக்கு சொந்தமானது எப்போதாவது திருடப்பட்டு விடுமோ என்ற பயத்திலேயே சுரபி இருந்தாள். ஆனால் அதை எப்படி விக்ரமிடம் எடுத்து சொல்வது என்று தெரியாமல் தனக்குள்ளேயே மறைத்து கொண்டாள். இப்போது விக்ரமுக்கு ஏதோ பிரச்சனை இருப்பதைப் போல தோன்றியது. அது அந்த பெண்ணால் வந்திருக்குமோ என்ற சந்தேகமும் அவளுக்குள் எழுந்தது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக சுபிக்ஷாவிடமிருந்து வந்த போன் காலும் அவளுக்கு சந்தேகத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியது. விக்ரம், பேசாம நீயும் என் கூடவே சென்னைக்கு வரலாம்ல என்று சுரபி கேட்க, நான் வந்து அங்க என்ன பண்ண போறேன்? நீ போயிட்டு வா. நீ சென்னைக்கு போனாலும் போகலைனாலும் கம்பெனிக்கு பெருசா எந்த பாதிப்பும் ஏற்பட போறதில்ல. ஆனா உன்னோட பிசினஸை பத்தி நீயே நேரா போய் தெரிஞ்சுக்கிட்டாதான் உனக்கு அந்த திருப்தி இருக்கும். தாராளமா போயிட்டு வா. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு ஃபோன் பண்ண, நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான் விக்ரம். சுரபி கொஞ்சம் ஏமாற்றமான குரலுடன், அப்போ நீ என் கூட சென்னைக்கு வரமாட்டியா என்று கேட்டாள். எனக்கு இங்க இன்னமும் கொஞ்சம் வேலை இருக்கு, இப்போ என்னால உன் கூட வர முடியாது என்று சொன்னான் விக்ரம். சுரபி வேறு ஏதோ ஒன்று சொல்ல போய்விட்டு பிறகு அமைதியாகி அப்படியே நின்றாள். நிச்சயமாக அதை பற்றி பேசுவதற்கு இது சரியான நேரமில்லை என்று அவள் நினைத்தாள். அதனால் அவள் அதை கேட்க நினைக்கவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக மும்பையில் விக்ரமின் ஃபேமிலி பிசினஸ் என்பது மிகப்பெரியது. விக்ரம் இங்கே இருக்கும் அனைத்து டாப் பிசினஸ் ஃபேமிலியுடன் ஏதாவது ஒரு சிக்கலை உண்டு பண்ணி வைத்திருக்கிறான்.
கடந்த சில நாட்களாக விக்ரம் அவர்களிடம் ஏதோ ஒரு டீலிங்கில் இருப்பது போல நினைத்தாள் சுரபி. விக்ரம் சொன்னதற்கு சரியென தலையை அசைத்தாள் சுரபி. அதற்கு மேல் எதுவும் பேசாமல் சாப்பிட ஆரம்பித்தாள். சிறிது நேரம் 2 பேரும் ஏதும் பேசிக்கொள்ளவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து சுரபி மெதுவாக விக்ரமை நிமிர்ந்து பார்த்து, விக்ரம், நீ என்ன மிஸ் பண்றியா என்று மெதுவாக கேட்டாள். விக்ரம் அவளை பார்த்து லேசாக சிரித்தபடி, நாம பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிதானே ஆகணும் பேபி. அதுக்காக சில விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணித்தான் ஆகணும். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். ஆனா நம்ம இருக்கிற பிஸியில ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஒரே இடத்துல இருக்க முடியாதுல்ல என்று சொன்னான். எனக்கு உன்னை விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல என்று சொன்னாள் சுரபி. சரி, அப்போ இங்கேயே இரு. நான் தான் சொன்னனே, நீ எங்க இருந்தாலும் நம்ம பிசினஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு. அப்புறம் என்ன, கண்டிப்பா நீ சென்னை போய் தான் ஆகணுமா என்ன என்று கேட்டான் விக்ரம். நம்ம இங்க வந்து கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு பக்கம் ஆகுது. புது பிசினஸ் வேலையா ரொம்ப பிஸியா இருந்துட்டோம். 6 மாசமா சென்னைக்கே போகாததுனால அம்மா எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அவங்கள போய் பார்த்தே ஆகணும். நாம இங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வேற ஆச்சு. எத்தனை நாளைக்கு போன்லயே விசாரிச்சுட்டு இருக்க முடியும் என்று சொன்னாள் சுரபி. பேபி, அவங்கள பத்திலாம் நீ ஒரி பண்ணிக்காத. நான் அவங்கள பார்த்துக்க ஏற்கனவே ஆள் அனுப்பியிருக்கேன் என்று சொன்னான் விக்ரம். தெரியும், இருந்தாலும் ஒரு மகளா நான் அவங்க கூட இருக்கிற மாதிரி வராதுல. சோ கொஞ்ச நாள் சென்னையில இருந்தா நல்லா இருக்கும் என்று லேசாக சிரித்தபடி சொன்னாள் சுரபி. விக்ரம், நீயும் என் கூட வா என்று சொல்லாமல் சொல்வதைப் போல கேட்டாள் சுரபி. ஆனால் கண்டிப்பாக விக்ரம் வரமாட்டான் என்பது அவளுக்கு தெரியும். சுரபி அமைதியாக உட்கார்ந்திருக்க விக்ரம் அவளை பார்த்து, பேபி, உனக்கு என் மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா என்று கேட்டான் விக்ரம். அவள் ஒன்றும் புரியாததைப் போல அவனை நிமிர்ந்து பார்த்து, என்ன விக்ரம் என்று கேட்டாள். இல்ல, என்னை இங்க தனியா விட்டுட்டு போறதுக்கு உனக்கு பயமா இருக்கா? நான் அந்த சுவிக்ஷா பின்னாடி போயிருவனோன்னு பயமா இருக்கா என்று நேரடியாகவே கேட்டான் விக்ரம். அதை கேட்டதும் சுரபியின் முகம் லேசாக மாறியது. அவள் விக்ரமை செல்லமாக முறைத்தபடி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது விக்ரம் என்று கேட்டாள். நீ அந்த மாதிரி எதுவும் நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சுவிக்ஷா விஷயத்துல உன்னால அவ்வளவு பெருந்தன்மையா இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் அவ பின்னாடி போகலைனாலும் அவ என்னை பார்க்க வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்றது கூட உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். நீ ஊர்ல இல்லைங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா அது அவளுக்கு இன்னமும் ஈஸியா போயிடுங்கிற வருத்தம் உனக்குள்ள இருக்குன்னு என்னால ஃபீல் பண்ண முடியுது என்று சொன்னான் விக்ரம். சுரபி அமைதியாக தலையை குனிந்தபடி, அப்படிலாம் எதுவும் இல்லை என்று சொன்னாள். ஆனால் அவள் மனதிற்குள் சுவிக்ஷாவை பற்றி பல யோசனைகள் ஓடிக்கொண்டிருந்தது. உடனே விக்ரம் அவளை பார்த்து சிரித்தபடி, உண்மையிலே அப்படி எதுவும் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம் என்று சொன்னான். உடனே டக்குன அவனை நிமிர்ந்து பார்த்து, இனிமே அவன் பின்னாடி வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணு விக்ரம். என்னால எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு போக முடியாது. நான் உன்னோட பொண்டாட்டி, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் இன்னொரு பொண்ணு இப்படி உன்கிட்ட அடிக்கடி வந்து டார்ச்சர் பண்றதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. உன்னால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன் என்று கோபமாக சொன்னாள் சுரபி. நீ என்ன பாத்துக்குவ என்று விக்ரம் திரும்ப கேட்க, நான் ஸ்டேஷன்ல போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் என்று சொன்னாள் சுரபி. உடனே உன்னோட கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு தான் அவங்க மற்ற வேலையை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறியா என்று விக்ரம் அவளை பார்த்து திரும்ப கேட்டான். அதற்கு சுரபியிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அமைதியாக தலையை கீழே குனிந்தபடி உட்கார்ந்திருந்தாள். விக்ரம் அவளை பார்த்து லேசாக சிரித்தபடி, சுரபி, நீ மனசை போட்டு குழப்பிக்கிற அளவுக்கெல்லாம் இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு டைம் கிடைக்கிறப்போ அவளோட அப்பாவை பார்த்து எல்லாத்தையும் பேசினா சரியாயிடும். அதை நான் பாத்துக்கிறேன். நீ தேவையில்லாம பயப்படுறதை விட்டுட்டு நிம்மதியா ஊருக்கு போயிட்டு வா என்று சொன்னான். அதற்கு சுரபி எதுவும் பேசாமல் அமைதியாக அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் கண்களில் கண்ணீர் தேங்கி நின்றது. விக்ரம் என்று குரல் தழுதலுக்க மெதுவாக அவனை பார்த்து அழைத்தாள். பேபி, இதுக்கெல்லாம் அழாத செல்லும். எனக்கு இந்த உலகத்துல உன்னை விட்டா வேற யாரும் கிடையாது. உன்னை தாண்டி நான் யார் பின்னாடியும் போக மாட்டேன். மற்றவங்க என் வழியில வர்றதுக்கும் நான் அலோவ் பண்ண மாட்டேன். நீ தைரியமா சென்னைக்கு போயிட்டு வா. உனக்கு அப்படி நம்பிக்கை இல்லைன்னா நானும் வேணா உன் கூட சென்னைக்கு வந்துடுறேன் என்று சொன்னான் விக்ரம். சுரபி கண்களை துடைத்து கொண்டு, இல்ல விக்ரம், மற்ற சராசரி பொண்ணுங்க மாதிரி நானும் நடந்துக்க மாட்டேன். நான் என்ன நம்புறதை விட உன்னை அதிகமா நம்புறேன். என்னோட கவலை எல்லாம் அந்த சுவிக்ஷாவால உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு தான் என்று சொன்னாள். யாராலையும் என்னை எதுவும் பண்ண முடியாது, நீ தைரியமா இரு என்று விக்ரம் ஆறுதலாக அவளுக்கு தைரியம் சொன்னான். அதன் பிறகு சுரபி எதுவும் பேசாமல் அமைதியாகவே உட்கார்ந்திருந்தாள். சரி, இங்கே இருந்தா உனக்கு தேவையில்லாத யோசனை எல்லாம் வந்துட்டு இருக்கும். வா, நம்ம வெளியே எங்கேயாவது ஷாப்பிங் போலாம் என்று சொல்லி அழைத்தான். சுரபிக்கும் அது சரியான யோசனையாகத்தான் தோன்றியது. இப்போதைக்கு அவளது மனநிலையை கொஞ்சம் சாதாரண நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தாள். இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு வெளியில் ஷாப்பிங் சென்றார்கள். காரை ஒரு இடத்தில் பார்க் செய்துவிட்டு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடைகளும் மால்களும் நீண்டிருந்தது. விக்ரமும் சுரபியும் கையை கோர்த்து கொண்டு ஷாப்பிங் சென்றனர். உண்மையிலேயே விக்ரமுடன் அப்படி செல்வது அவளுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தது. அந்த சமயத்தில் விக்ரமுக்கு பிரைவேட் நம்பரில் இருந்து ஒரு கால் வர, யாராக இருக்கும் என்ற சந்தேகத்துடன் போனை அட்டன் செய்து காதில் வைத்தான். ஹலோ மிஸ்டர் விக்ரம், எப்படி இருக்கீங்க என்று ஒரு ஏஐ வாய்ஸ் கேட்டது. அந்த வாய்ஸுக்கு பின்னால் இருக்கும் உண்மையான குரலை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. யார் நீங்க என்று விக்ரம் கேட்க, நான் யாருங்கிறது முக்கியமா இல்ல நான் எதுக்கு கால் பண்ணிருக்கேங்கிறது முக்கியமா என்று அந்த குரல் சொல்ல, விக்ரம் குழப்பத்துடன் ஏதும் பேசாமல் யோசித்துக் கொண்டிருக்க, சரி, நான் எதுக்கு கால் பண்ணிருக்கேன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீயே எது முக்கியம்னு முடிவு பண்ணிக்கோ. அடுத்த 24 மணி நேரத்துல உனக்கு முக்கியமான நெருங்கின ஒருத்தவங்க சாக போறாங்க
என்று சொன்னது அந்த குரல். அதை கேட்டு விக்ரம் அதிர்ச்சியுடன் அருகில் இருந்த சுரபியை பார்க்க, அவங்களே விக்ரம் பாக்குற, பாவம், அவங்க உன் மேல உயிரையே வச்சிருக்காங்க. நீயும் அப்படித்தானே அவங்க மேல பாசம் வச்சிருப்ப. இப்படிப்பட்ட ஒரு லவ் பேர்ட்ஸை கொல்லணும்னு எனக்கு தோணுமா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே விக்ரம் சுற்றிலும் முற்றிலும் தேடி பார்த்தான். யார் எங்கிருந்து பேசுகிறார்கள் என்று எந்த குழுவும் தெரியாமல் விக்ரம் குழப்பத்துடன், டேய் யாரா நீ, தைரியம் இருந்தா உன் பேரை சொல்லு, இல்லனா என் முன்னாடி வாடா என்று கோபமாக சொன்னான். நேர்ல வந்தா அதுல என்ன கிக் இருக்க போகுது விக்ரம், இப்படி விளையாடுறதுல தானே கிக்கு. சரி, உன்னோட டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. நீ போய் சீக்கிரம் அந்த ஒருத்தவங்க யாருன்னு கண்டுபிடி, இல்லனா தேவையில்லாம அவங்களோட உயிர் போறதுக்கு சான்ஸ் இருக்கு என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் அந்த மர்ம மனிதன். அடுத்த நொடியே விக்ரம் தனக்கு நெருக்கமான எல்லோருக்கும் கால் செய்து விசாரித்தான். ஆனால் சந்தேகப்படும்படி எங்கேயும் ஏதும் நடக்கவில்லை. உடனே தனக்கு தெரிந்த எல்லோருடைய பாதுகாப்பையும் பலப்படுத்தி யாருக்கும் ஏதும் ஆகக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான். ஆனால் இன்னமும் அவன் மனதிற்குள் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. அந்த மர்மக்குரல் யார்? உண்மையில் அவனால் யார் பாதிக்கப்படுவார்கள்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.